தமிழகத்தினுடைய பழைய முன்னணி பத்திரிகைகள்ல ஒண்ணான விகடன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, "விரக்தியில் தம்பிகள் கண்டுகொள்ளாத சீமான்னு" சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணாமலை வந்து ஒரு கருத்து விமர்சனங்கிறது வச்சிருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, சீமான் அண்ணா கட்சியில வந்து செலவு பண்றதுக்கே காசு இல்ல. அப்படி இருக்கும் பொழுது, செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தம்பிங்கலாம் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளர்கள்லாம் என்ன பண்றாங்க, காசு இல்லாம தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஆனா சீமான் அத பத்தி எதையுமே கண்டுக்கிறது இல்லன்ற மாரி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எதுக்கோசரம் இந்த கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஏதோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டா 90க்கும் எல்லாம் சீமான் அண்ணா பேர சொன்னா பிரபலமாயிடுறாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா பத்திரிக்கைலாம் ஒண்ணும் பெரிய ஓட்டம் இல்ல. இப்ப சீமான் அண்ணா வச்சு ஏதோ ஒண்ணு பேசணும்னா 4 பேர் பத்திரிக்கை வாங்குவாங்க. நம்மளுக்கு ஒரு வியாபாரம் ஆகுன்ற கருத்து அடிப்படையில அவங்க ஒரு விமர்சனங்கிறது வச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறாரு. யாரு? நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணா. அவரு என்ன பேசியிருக்கிறாருன்னு நான் உங்களுக்கு கருத்து பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதுல சாட்டை துரைமுருகன் அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த விகடன் பத்திரிகைக்கு வந்து ஒரு நன்றி சொல்லியிருக்கிறாரு. எதுக்கோசரம் நன்றி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, "ஆமா, உண்மையிலே எங்ககிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வெளிய தெரியப்படுத்தியிருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி" அப்படின்னு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, நானும் எ அ நானு, எங்க அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி, எங்க அண்ணன் சீமான் அண்ணன் 3 பேர் இன்னும் 4, 5 பேர்லாம் உட்காந்து இந்த மாரி பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது சீமான் அண்ணன் என்ன பண்றாரு, இவங்க அப்படியே ஒவ்வொன்னா லிஸ்ட் போட்டுட்டு இருந்தாரு. இந்த மாரி சேர் 2,00,000 சேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, 2,00,000 சேர் போடணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மாநாட்டுக்கு பந்தல் இவ்வளோ பெருசு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோ பெருசு, இது இவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாம் கணக்கு போட்டு முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 2,45 கோடி கிட்டத்தட்ட வந்துருச்சு. பண்ண உடனே என்னைய பார்த்துட்டு, "என்னடா மாநாடு நடத்தணுமாடா?" அப்படின்ற மாரி கேட்டாரு. அப்புறமேட்டு, "இல்லண்ணே எப்படியோ முயற்சி பண்ணி நடத்திரலாண்ணே. நம்ம விடக்கூடாதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நாங்கலாம் பேசிட்டு இருந்தோம். இப்ப அது மட்டும் இல்லாம, நாங்க 2,00,000 சேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்ட்ட போய் கேட்டப்ப அவர் என்னங்கிறாரு, தமிழ்நாட்டிலேயே முதல்ல 2,00,000 சேர் நீங்க தான் கேட்டுருக்கிறீங்க. மித்த கட்சிகள்லாம் வந்து 80,000 சேரு, அதிகபட்சம் 1,25,000 சேர்லாம் கூட குடுத்துருக்குறோம். ஆனா 2,00,000 சேர் யார்ட்டயுமே நாங்க குடுத்ததே இல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு தான் முதல்ல நாங்க 2,00,000 சேர் குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெஞ்சு குடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர் அந்த சேர் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருக்கிறாரு. இந்த மாரி ஒரு கருத்து. இந்த மாரி இதுதான் பெரிய ஃபங்ஷன் அப்படின்ற மாரி அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு அப்புறமேட்டு என்னங்கிறாரு, ஆ விகடனுக்கு வந்து நன்றி சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா? என்ன சொல்லிக்கிறாரு, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 விழுக்காடு, 1 விழுக்காடு, 2 விழுக்காடு வச்சிருக்கக்கூடிய குட்டி, குட்டி ஜாதி கட்சிகள் என்ன பண்றாங்க, போய் ஏதோ ஒரு கட்சியில போயிட்டு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு, எனக்கு 100 கோடி குடு, எனக்கு 200 கோடி குடு, 300 கோடி குடு, 400 கோடி குடுன்னு சொல்லி வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. தன்னுடைய இனமான உணர்வுடைய தன்னுடைய தன்னை நம்பி இருக்கக்கூடிய, தன்னை நம்புறானோ நம்பலையோ, தன்னுடைய ஜாதிய அடிப்படையா வச்சு, அந்த ஜாதியில இருக்கக்கூடிய அந்த பவர பயன்படுத்தி, தன்னுடைய ஜாதிய பேர கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு, இவங்க ஒரு 400 கோடி, 500 கோடி வாங்கிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா சீமான் அண்ணா அப்படிப்பட்டவர் கிடையாது. இவரு என்னங்கிறாரு, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து அப்படிங்கிறத சொல்றாரு. என்ன சொல்றாரு? "நல்லவன் ஜாதியை பயன்படுத்த நல்லவனை ஜாதி பயன்படுத்திக் கொள்ளும். நல்லவனை ஜாதி பயன்படுத்திக் கொள்ளும். கெட்டவன் ஜாதியை பயன்படுத்திக் கொள்வான்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அப்படிங்கிறது நல்லா பயனுள்ள வகையில எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாரு. எப்படி இருக்குது இதுல கருத்து? நல்லவன் ஜாதிய பயன்படுத்திக்க மாட்டான். ஜாதி தான் அவன பயன்படுத்திக்கும். கெட்டவன் என்ன பண்ணுவான்? அவன் ஜாதிய பயன்படுத்திக்குவான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கே போய் சீமான் அண்ணா வந்து ஒரு 1000 கோடி கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க? அவங்கலாம் குடுத்துருவாங்க. சீமான் அண்ணாக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய சீமான் அண்ணா யாருக்கோசரமும், எதுக்கோசரமும் விலை போக மாட்டாரு. இதுவே வந்து அவருடைய பெருமையே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்து நிக்கிறது தான். நம்மள போய் அவரு நெனச்சாரு அப்டின்னா, அவருக்கு எப்படி 1000 கோடி குடுக்கறத கூட மற்ற கட்சிகள் ரெடியா இருக்கிறாங்க. ஒரு இவங்க ஃப்ளைட்ல போம்போது ஒரு ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ஒரு நபர், அது பேரு சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்னாரு. அவர் என்னன்னாராம், "நீங்க எங்க கட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா, பகவான் ஆரத்தி எடுத்து நாங்கள கூப்பிட்டுக்குவோம்" அப்படின்னாங்களாம். இவரு என்னான்ருக்கிறாரு, எங்க அண்ணாலாம் ஒத்துக்க மாட்டாருன்னாங்களாம். "எனக்கு 2 ஹவர்ஸ் டைம் குடுங்க. உங்களுடைய சீமான் அண்ணன நாங்க ஒத்துக்க வைக்கிறோம்" அப்படின்ட்டு. இவரு சொன்னாராம், "நான் 5 வருஷமா அவரு கூட டிராவல் பண்றேன். அவரெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. அவரு என்ன சொல்றாரோ அதான் நாம கேட்கணும். நாம சொல்றதெல்லாம் அவரு கேட்க மாட்டாரு. அவர பத்தி உங்களுக்கு தெரியாது. கம்முனு இருங்க" அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது நினைக்கிறாங்க. அந்த மாரி சீமான் அண்ணாட்ட வந்து காசு இருக்குதா? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்கலாம் சொல்றாங்க. சீமான் அண்ணாக்கு வந்து திரள் நிதி கோடிக்கணக்குல வருது. வெளிநாடுகள்ல இருந்து கோடிக்கணக்குல பணம் வருது. இவரு வந்து மிகப்பெரிய சொத்து சேர்த்துட்டாரு. 1000 கோடி சொத்து சேர்த்துட்டாரு. 2000 கோடி சொத்து சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு கருத்து சொல்றாங்களாம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திமுக அரசாங்கத்து மேலயும், இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த அதிமுக அரசாங்கத்து மேலயும்,
இடி ரெய்டு எத்தனை தடவை நடந்துச்சு? பல தடவை நடந்துச்சு. அதே மாரி சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வழக்கு நடந்துச்சு அப்படின்னா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா? விசாரிக்கிறாங்க. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மேல சொத்து குவிப்பு வழக்கு நடந்துச்சா? நடந்துச்சு. அவிங்களுக்கு அதுல தண்டனை குடுத்தாங்களா? குடுத்தாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தவறு செஞ்சிருந்தா, நம்மளுக்கு எதிர்ப்புற இருக்கிற ஆளு நம்மள சும்மா விடமாட்டான். இதுவே சீமான் அண்ணா வந்து தப்பு பண்ணி கோடிக்கணக்குல, ஆயிரக்கணக்கான கோடி வாங்கி வச்சிருந்தாரு அப்படின்னா, அவர நிம்மதியா இருக்க இப்ப விட்டுருப்பாங்களா? அவருக்கு எல்லா கட்சிக்காரனையும் திட்டுறாருல்ல. திமுகவ விமர்சிக்கிறாரு, அதிமுகவ விமர்சிக்கிறாரு, பாரதிய ஜனதாவ விமர்சிக்கிறாரு, காங்கிரஸ விமர்சிக்கிறாரு. ட்ரம்ப மட்டும் தான் திட்டல. அவரையும் கூட திட்டி விட்டாருன்னு வைங்க. ஏதாவது தப்பு பண்ணா திட்டுவாரு. அப்படி இருக்கும் பொழுது, இவரு இவ்வளோ பேர திட்டுறாருல்ல. இவரு தப்பு பண்ணியிருந்தாரு. ஊழல் பண்ணி பணம் வாங்கியிருந்தாரு. அதாவது வருமானத்திற்கு எதிரான வகையில, சட்டத்திற்கு எதிரான வகையில ஒரு இல்லீகலா ஒரு சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு அப்படின்னா, அவங்கள விட்டுருப்பாங்களா? சீமான் அண்ணாவ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எதிரிகள் விட்டுருப்பாங்களா? தேர இழுத்து தெருவுல விடணுங்கிறதுக்கோசரமே, இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு, இடி ரெய்ட் அனுப்பிவுட்டு, சீமான் வீட்டில் ஆயிரக்கணக்கான கோடி பறிமுதல்னு சொல்லி, வேணும்னே கெட்ட பேர் பண்ணியிருப்பாங்க. சீமான் அண்ணன்கிட்ட அந்த மாரி பணம் இல்ல. பணம் இருந்திருந்துச்சு அப்படின்னா, இந்நேரம் அவர வந்து ரொம்ப கெட்ட பேர் பண்ணி விட்டுருப்பாங்க. இதுலருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், சீமான் அண்ணா வந்து கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். நல்ல மனுஷன்.